திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள் அவதூறு வழக்கில் தற்பொழுது வீடு புகுந்து காவல்துறையால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கடந்த 2020 பட்டியலின மக்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்ததாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது இன்று உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்துள்ளது. பதவியின் அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு கீழ்தான் அனைத்து தாழ்ந்த சாதியினர்கள் இருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டுதான் இவர் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இவரது பேச்சுக்கள் மிக பெரிய அளவில் விமர்சனத்தையும் கடுமையான கண்டனத்தையும் தெரிவிக்கும் விதமாக ஏற்படுத்தியிருந்தது. மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் உள்ள நபராக இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் இவர் மீது புகார் எழுவதற்கு பயந்ததன் காரணமாக நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கானது தற்பொழுது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு பிறகு 4வது ஆண்டில்தான் இந்த வழக்கானது நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில்தான் குற்றம் சுமத்தப்பட்ட தயாநிதி மாறன் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும். ஏற்கனவே 3 சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஆஜராகவில்லை. இன்று இவர் ஆஜராகவில்லை என்றால் அவரை பிடிவாரன் மூலமாக நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். அதாவது பிடிவாரன் என்றால் அவர் எங்கு இருந்தாலும் காவல்துறையினர் கைது செய்யலாம் என்பதுதான் அதற்கு அர்த்தம். இந்த ஒரு சூழ்நிலையில் தயாநிதி மாறன் அவர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அவதூறு வழக்கில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த ராகுல் காந்தி அவர்கள் வயல்நாடு எம்பி பதவி பறிக்கப்படுவதற்கான சூழ்நிலையும் ஏற்பட்டது. அதேபோல் இவருடைய தென்சென்னை பதவி பறிக்கப்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். தயாநிதி மாறன் அவர்களது எம்பி பதவி பறிப்பது சரியானதா? மீண்டும் அந்த தொகுதியில் தேர்தல் நடத்தினால் யார் வெற்றியடைவார்? குறிப்பாக தயாநிதி மாறன் அவர்கள் பணத்தையும் தனது பதவியின் அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு தனக்கு கீழ்தான் அனைவரும் இருக்க வேண்டும். மக்களவையில் கூட தனது தொகுதிகளை பற்றி பேசாமல் கட்சியின் வளர்ச்சியை பற்றியும் கட்சியில் உள்ள பிரச்சனைகள் பற்றியும் தான் மக்களவையில் பேசி வருகிறாரே தவிர அவர் தொகுதியை பற்றி இதுவரை எந்த ஒரு செய்தியோ பேசுவதோ கிடையாது. ஆனால் மக்கள் மட்டும் பணத்தை வாங்கி கொண்டு மீண்டும் மீண்டும் தயாநிதி மாறனுக்கு வாக்களிப்பதன் காரணமாகத்தான் இப்பேற்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதாக கடுமையான விமர்சனத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் போன்ற ஆட்களுக்கு நிச்சயமாக நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கினால் இது போன்ற தவறுகளை அவதூறுகளை பரப்பாமல் இருப்பார்கள். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர்கள் தனது காலின் கட்டை விரல் போல் என்று கூறிய இவரது பேச்சுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள்.